இன்னைக்கு மிதுன ராசிக்கு உண்டான 2026க்கான ராசி பலன்கள பார்க்க போறோம். அவங்களுக்கு சனி பகவான் மற்றும் குரு பகவான் வந்து என்னென்ன மாதிரியான பலன்கள தரப்போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். சனி பகவான் வந்து உங்க ராசிக்கு 10ஆம் இடத்திலேயே தொழில் ஸ்தானத்திலே இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நெறைய நல்ல விஷயங்கள குடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாரு. ஆனா ஒரு விஷயம் அவரு உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது நெறைய உழைப்பு, கடும் உழைப்ப நீங்க குடுக்க தயங்க மாட்டீங்க அப்படின்னா, அவருமே குடுக்குறதுக்கு எந்த நாளும் தயங்குறதே இல்ல. அந்த அளவுக்கு உழைப்ப அதிகமா நேசிக்கக்கூடிய அவரு வந்து உங்ககிட்ட இருந்தும் அத அதிக அளவு எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த காலகட்டங்கள்ல உங்க தொழிலாகட்டும், உங்க வேலையாகட்டும் நீங்க நெறைய நல்ல பலன்கள பார்க்க ஆரம்பிக்க முடியும். இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுகிட்டு நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட முடியுமோ, அந்த அளவுக்கு நீங்க ஹார்ட் ஒர்க் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள வந்து ராஜயோகமாவே மாத்தி தரக்கூடிய நிலைமையில தான் உங்களுக்கு சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு. அதனால இந்த விஷயங்கள புரிஞ்சுகிட்டு நீங்களுமே உங்களோட எஃபர்ட்ஸ அதிகப்படுத்தி பண்ணீங்க அப்படின்னா, நெறைய லாபங்கள நீங்க எதிர்பார்க்க முடியும். அச்சீவ் பண்ண முடியும். இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு, பெரிய அளவுக்கு நீங்க லாபங்கள ஈட்டிக்க முடியும். நீங்க இந்த விஷயங்கள நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டெப்லயுமே வந்து அதுக்கான ரிசல்ட்ட நீங்க பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க. உங்க ராசிக்கு குரு பகவான்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ம குருவா இருந்தவரு, இப்ப உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போறாரு. 2ஆம் இடம் வந்து குடும்பம், வருமானம் அதெல்லாம் சொல்லக்கூடிய இடம், வாக்குஸ்தானம் இல்லையா? அந்த இடத்துக்கு குரு பகவான் வர்றதுமே பெருமளவு நன்மைய தரக்கூடிய விஷயமா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம, அந்த 2ஆம் இடத்துல இருந்துமே வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு அப்படிங்கிறது வந்து, இன்னும் ஷூரா சொல்லலாம் உங்க பிசினஸ் எந்த அளவுக்கு நன்மைய நோக்கி போகுது, எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு குடுக்க போகுது அப்படிங்கிறத வந்து இதுலேருந்து நீங்க புரிஞ்சுக்க முடியும். பொதுவா இந்த பணப்பர ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 2, 6, 10 இந்த இடங்கள்ல குரு பகவான் அமையறதும், அது வந்து 10ஆம் இடத்த பார்க்கறது, உச்ச பார்வை குடுக்கறது அப்படிங்கிறதுமே வந்து நல்ல யோகங்கள தரக்கூடிய விஷயமா இருக்கும். பாக்கியங்கள தரக்கூடிய விஷயமா தான் கருதப்படுது. ஸோ இந்த 2 பெரிய கிரகங்களும் உங்களுக்கு நெறைய நன்மைகள செய்ய தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 6 மாதங்கள் அதாவது இந்த 2026 வருடத்துல ஜூன் மாதம் வரைக்கும் நீங்க எந்த ஒரு பெரிய முன்னேற்பாடுகளும் நீங்க செய்யக்கூடாது. ஏதாவது ஒரு டெசிஷன் எடுத்து பெரிய விஷயங்கள நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க அப்டின்னா, அதுக்கான காலகட்டம் இந்த ஜூன் வரைக்கும் கிடையாது. அதுவரைக்கும் நீங்க பொறுமையா இருந்து, அத நீங்க என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்டின்னு நெனைக்கிறீங்களோ, அதுக்கான கிரவுண்ட் வொர்க்க பண்ணிக்கிட்டு இருங்க. நல்லா பிளான் பண்ணி நீங்க என்னென்ன விஷயங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணுமோ, அதுக்கான என்னென்ன பிரிப்பரேஷன் வொர்க் இருக்கோ, அதெல்லாம் நீங்க இந்த 6 மாதங்கள் பண்ணிக்கிட்டு இருங்க. இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் நீங்க வந்து அந்த விஷயங்கள வந்து முன்னெடுத்து வைக்கணும். நீங்க எந்த ஒரு ஸ்டெப்பா இருந்தாலும் உங்க ஃபேமிலில ஈவன் ஃபேமிலி சார்ந்தும் கூட நீங்க ஜூனுக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுமே வெற்றிய நோக்கி போகக்கூடிய விஷயமா இருக்கும். அதனால இந்த ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் வந்து நீங்க எந்த ஒரு ஆர்ப்பாட்டமுமே இல்லாம, உங்களோட அப் டு டேட் வொர்க்க மட்டும் டெய்லி வொர்க்க மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டு, அடுத்த லெவலுக்கான நீங்க ஒரு பிளான மட்டும் பண்ணிட்டு இருங்க. எந்த ஒரு புது முயற்சிகளுமோ, இல்ல ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் மாதிரியான விஷயங்களையோ போயி நீங்க இந்த டைம்ல வந்து நீங்க சிக்கிக்கவே கூடாது. அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பெரிய பெரிய எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் அது வந்து ஜூனுக்கு அப்புறம் அப்படிங்கிறத வந்து நீங்க முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவா இந்த மிதுன ராசினரே பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மத்த பீப்பிள வந்து ஈஸியா ஜட்ஜ் பண்ணிருவாங்க. அவங்க மைண்ட்ல என்ன நெனைக்கிறாங்க, ஓவராலா இவங்களோட கேரக்டர் என்ன மாதிரி இருக்கும், ஒரு ஹோல்சமா அப்படின்றத வந்து ரொம்ப எளிதில ஜட்ஜ் பண்ணிருவாங்க. இந்த நாலேட்ஜ் வந்து அவங்களுக்கு அவங்க லைஃப்ல எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே அவங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அது நெறைய டைம் அவங்களுக்கு வந்து ஃபேவரபிளா தான் இருக்கும். இப்போ ஒரு பிசினஸே அவங்க எடுத்து செய்றாங்க அப்படின்னா, இந்த பிசினஸ் எந்த மாதிரி போகும்? இதுல எந்த எஃபோர்ட் போட்டா அவங்களுக்கு வந்து என்ன மாரி பெனிஃபிட் கிடைக்கும்? அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன ஒரு ஜட்ஜ்மென்ட்லயே வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளான்ஸ்லயே வந்து இவங்க வந்து டக்குன்னு கிராப் பண்ணிருவாங்க இவங்க. இது வந்து நன்மையா இருக்கக்கூடிய விஷயமா இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள்ல வந்து இவங்களுக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து அந்த ஜட்ஜ்மென்டல் நேச்சரோ, இல்ல அத கியூரியாசிட்டி இவங்களுக்கு அதிகம். அதனால ஒவ்வொரு விஷயத்தையுமே அப்படியே அத நுணுக்கமா அத ஆராய்ஞ்சுகிட்டே இருக்கிறது வந்து, நெறைய இவங்க எனர்ஜி தான் இவங்க லாஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு முக்கியமான இடத்துல வந்து இவங்களுக்கு கண்டிப்பான முறையில அந்த விஷயங்கள செஞ்சே ஆவணும் அப்படின்றப்ப வந்து அந்த எனர்ஜிலாம் டவுன் ஆயிருப்பாங்க. அந்த இடத்துல அந்த எனர்ஜி ஒர்க் ஆகாம போயிடும். அதனால இவங்களோட கியூரியாசிட்டி லெவல வந்து இவங்க ஓரளவுக்கு ஆவரேஜா வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, நெறைய எஃபோர்ட்ஸ் வந்து இவங்களுக்கு இவங்க லைஃப்க்கு அப்லிஃப்ட்மென்ட் குடுக்கக்கூடிய நெறைய நல்ல விஷயங்களுக்கு இவங்க பயன்படுத்திக்க முடியும். இந்த கியூரியாசிட்டி அதிகமா இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க வந்து ஃபர்ஸ்ட் அத என்னன்னு பார்த்து, அதுக்கப்புறம் அத கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் படிச்சுட்டே வந்து, இது எனக்கு செட் ஆவாது, இல்ல வேற இதுல இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. அடுத்த ஒரு விஷயத்த நோக்கி நான் நகர்றேன். அடுத்த விஷயங்கள
விஷயங்கள் கத்துக்க போறேன் அப்படின்ற மாதிரி இவங்க லைஃப் டைமே பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த மாதிரி ஒரு பிராட் மைண்டடா எல்லா விஷயத்தையும் நோக்கி போறது, எல்லா விஷயத்தையும் கத்துக்க நெனைக்கிறது. நம்மளால முடியாதா? கண்டிப்பா எல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் கத்துக்கணும் அப்படிங்கிறதுனால, இவங்க போடக்கூடிய எஃபோர்ட் அப்புறம் போடக்கூடிய டைம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இது வந்து இவங்களுக்கு 100% ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றத விட, பாதிக்கு மேல இது வந்து அவங்களுக்கு வேஸ்ட்டா தான் அவங்க எனர்ஜி எல்லாம் போயிட்டுருக்கும். ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு வர்றப்ப, அந்த மாரி எஃபோர்ட்லாம் இவங்களுக்கு கிடைக்க முடியாம போயிடும். அதனால இந்த விஷயங்கள வந்து அவங்க கொஞ்சம் ஒரு ஆவரேஜ் லெவல்ல வச்சுக்கிட்டு, அவங்களோட கோல் என்ன? அவங்களோட டார்கெட் என்ன? அப்படிங்கிறது வந்து எப்பயுமே அவங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும். அத தாண்டி ஒரு டீவியேட் ஆகி மத்த விஷயங்கள்ல மேல அட்ராக்ட் ஆகி இந்த விஷயங்கள பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறத வந்து இவங்க கட்டாயம் குறைச்சுக்க தான் ஆகணும். திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு கட்டாயமான முறையில நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, அதுவும் உச்ச குரு அப்படிங்கிறதுனால கட்டாயமான முறையில சுப காரியங்கள் அப்படிங்கிறத வந்து ஏற்படுத்தி குடுப்பாரு. உங்களுக்கோ, உங்க குழந்தைகளுக்கோ நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுறதுக்கும், உங்க ஃபேமிலில நெறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கும் உண்டான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். நீங்க இது நாள் வரைக்கும் ஏதாவது செய்யாம வச்சிருந்த குலதெய்வ வழிபாடு அந்த மாரி விஷயங்கள் கூட நீங்க மனசுல நெனச்சிட்டு இருந்த எந்த ஒரு சுப காரியமா இருந்தாலும், இல்ல அந்த விஷயங்கள் வந்து ஒரு தடையோட இருக்குது, இன்னும் செய்ய முடியல அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தாலுமே கூட, அதெல்லாம் வந்து இனிமே வந்து ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். சுப நிகழ்ச்சிகள், சுப விரயங்களும் கூட வரும். ஆனா, அதுக்கேத்த மாதிரியான உங்களுக்கு பண வரவும் வர்றதுனால, நீங்க வந்து அத ஒரு பேலன்ஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதுல வந்து ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் வாங்கி அ இந்த விஷயங்கள செய்றோம். ஒரு ஒரு ஃபங்ஷன் பண்றோம் வீட்டுக்கு, அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், நெலைமைலாம் உங்களுக்கு இருக்காது. அதனால எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த மாரி சுப நிகழ்ச்சிகளுக்கு உங்களுக்கு விரயமாகுதோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு பண வரவும் தான் இருக்க போது. உங்க தொழில் நல்லா நடக்கிறதுனால. அதனால அத பத்தின கவலைலாம் உங்களுக்கு தேவையில்ல. ஓவராலா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து குரு பகவான் தரக்கூடிய இந்த பாக்கியங்கள் அப்படிங்கிறது வந்து, உங்க ஜாதகத்துல இன்னும் நல்ல தசா புத்திகள் அதெல்லாம் நடக்கிறப்ப, இந்த யோகங்கள்லாம் வந்து ராஜயோகமா மாறுறதுக்கும் நெறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்க எஃபோர்ட்ஸ நீங்க ஃபுல்லா குடுக்குறப்ப, உங்களுக்கு சனி பகவானுமே வந்து ஏகப்பட்ட நல்ல பலன்கள குடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாரு. அதனால நீங்களும் இந்த விஷயங்கள ஃபாலோ பண்ணி ஃபுல் எஃபோர்ட்ட குடுக்குறப்ப, சக்சஸ் அப்படிங்கிறத வந்து நீங்க கட்டாயமான முறையில பார்க்க முடியும். தேங்க் யூ.